மக்கள் உணர்வுகளோட ஏன்டா விளையாடுறீங்கன்னு தான் ஒரே ஒரு கேள்வி. இது வந்து விஜயை தாண்டி நாங்க இந்த படத்தை பாக்குறோம், நாங்க கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். நாங்க பொதுமக்களா நான் சொல்றேன், நான் கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை நாங்க எடுத்து இப்படி விடுவோம் அப்படின்னாக்கா ரொம்ப தப்பு இல்ல. படத்தை லீக் பண்ணது வந்து ஆப்வியஸா ஒரு ஃபேனா பார்க்கும்போது டிசப்பாயின்மெண்ட் தான். ஒரு சினிமா ஃபேனா பார்த்தா அது இன்னும் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு ஒரு படம் எல்லாருக்குமே சோறு போட போகுது, அதாவது இந்த சினிமால இருக்க மீடியால இருக்கவங்கலாம் சோறு போட போகுது அப்படின்னா அது ஜனநாயகம் தான். எனக்கு ஆஸ் அ ஃபேனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் இவ்வளவு கேவலமான பிரிவிங்களடா நீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி சொல்றது, இந்த படத்தை கடைசி படம் தளபதியோட தலைவா படத்தை இதே மாதிரிதான் லீக் பண்ணானுங்க. அப்போ ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா டைம் டு லீடுன்னு போட்ட ஒரே காரணத்தினால இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா, அதுவும் அரசியல் காரணத்தால தான் பண்ணாங்க. இப்போ இந்த ஜனநாயகனையும் அரசியல் காரணத்தால தான் பண்ணாங்க. என்ன ஒண்ணு, அந்த டைம்ல இவங்க பண்ணாங்கன்னாக்கா வேற ஒரு பேக்கப் இன்னொரு அடுத்த படம் வரும்போது அந்த படத்துல நம்ம கொண்டாடிக்கலாம்னு இருக்கோம். ஆனா ஜனநாயகன் போது அவரோட கடைசி படம், இந்த படத்துல போய் விளையாடுறீங்களா நீங்க? விஜய் அவர்களை பழி வாங்கணும்னாக்கா 1000 விஷயங்கள் இருக்குது. இப்ப நீங்க சங்கீதான்னு ஒரு பர்சனல் ஒரு இது கொண்டு வந்தீங்க, நீங்க இடி அனுப்பு, இன்கம் டாக்ஸ் அனுப்பு, இந்த மாதிரி ஊர்பட்ட விஷயங்கள் இருக்கு, அனுப்பலாம். மக்கள் உணர்வுகளோட ஏன்டா விளையாடுறீங்கன்னு தான் ஒரே ஒரு கேள்வி. இது வந்து விஜயை தாண்டி நாங்க இந்த படத்தை பாக்குறோம், நாங்க கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். நாங்க பொதுமக்களா நான் சொல்றேன், நான் கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை நாங்க எடுத்து இப்படி விடுவோம் அப்படின்னாக்கா ரொம்ப தப்பு இல்ல. ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையிலே. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என் வீட்டுல இருக்கவங்க, குடும்பத்துல இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன ஒண்ணு, ஏன்னா இப்படி பண்றானுங்களே இந்த பாவிங்க, விஜய் வாழ விட மாட்டானுங்க போல அப்படின்ற மாதிரி பல பொதுமக்கள்ல இருந்து எல்லாரும் சொன்னாங்க. ஆனா எனக்கு ஆஸ் அ ஃபேனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் இவ்வளவு கேவலமான பிரிவிங்களடா நீங்க அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சு. அதாவது உங்களை எதிர்த்து அரசியல் பண்ணாக்கா 1.5 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம கொலை பண்றீங்க. நீங்க உங்க கூட கூட்டணிக்கு வரல அப்படின்றதுக்காக நீங்க இவ்வளவு கேவலமா இறங்கி அவரோட கடைசி படம் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அந்த படத்துக்கு. மலேசியால ஆடியோ லான்ச் அவ்வளவு கிராண்டா நடந்துச்சு. படம் இப்படி இருக்க போது அப்படி இருக்கும் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நீ என்னதான் பகவத் கேசரி என்ன வேணா சொல்லிட்டு பரவாயில்ல, அந்த கேசரி நாங்க போய் தியேட்டர்ல பாக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தோம். ஆனா இப்ப இப்படி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா லைட்டா அடிவா, ஐ மீன் எப்படி சொல்றது, இதனால இந்த பாக்ஸ் ஆபீஸ் கண்டிப்பா அடிவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இதே மாதிரிதான் தலைவா படம் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தியேட்டர்ல கூட்டம் அப்படி வந்துச்சு. உண்மையிலேயே அது அப்படியே நீங்க எடுத்து பாருங்க. நீங்க இப்போ உண்மையிலேயே இந்த ஜனநாயகன் படம் லீக் ஆகி எல்லாரும் பார்த்த ஃபுல் படமே வந்துருச்சு. லீக் ஆகி எல்லாரும் பார்த்தாலும் சரி, கண்டிப்பா தியேட்டர்ல போய் நாங்க பார்ப்போம், குடும்பத்தோட போய் பார்ப்போம். எங்களுக்கு இந்த படத்தை லீக் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்ப இல்ல, ஒரு வாரம் கழிச்சு, கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு ஓடிடியில விட்டுருவோம். சூப்பரா ஓடிடியில வந்து மக்கள் எல்லாம் பாத்துருவாங்க, எங்களுக்கு ஓட்டு வேணும், சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு நாங்க அதை பண்ணிருப்போம். ஏன் லீக் பண்ண வேண்டிய அவசியம், எதுக்காக லீக் பண்ண யோசிச்சு பாருங்க நீங்க. சார் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த படம் ப்ரொடக்ஷனுக்கும் சென்சார் போர்டுக்கும் உள்ள சம்பந்தப்பட்டது. தளபதி விஜய்க்கு இந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒண்ணு ப்ரொடக்ஷன் எடுத்து வெளில விடணும், சென்சார் போர்டு எடுத்து வெளில விடணும். ப்ரொடக்ஷன்கார 500 கோடி ரூபாய் முதலீடு போட்டு எடுத்த படத்தை வெளியிடுறது முட்டா பயிலா யோசிச்சு பாருங்க நீங்க. அதுக்கு ஓடிடியில விட்டா கூட லாபத்தை பார்க்கலாம். லாஜிக்கா யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப இது எங்க இருந்து போயிருக்குன்றது நீங்களே பாத்துக்கோங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதாவது யார் பணம் போடுறானோ அவனுக்கு தான் ரைட்ஸ் இருக்கும். கோ ப்ரொடியூசரா நீ இருந்துக்கோ, பிரச்சனை கிடையாது. படம் யாரு கையில இருக்கு, யாரோட பர்மிஷன் இல்லாம வெளியில அந்த மாதிரிலாம் எடுத்துலாம் விட்டுற முடியாது. சும்மா நீங்க காட்டுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. நீங்க படத்தை பாக்குறீங்கன்னா கூட ஒரு பிரைவேட் தியேட்டர்ல போடுவாங்க, அதை தான் நீங்க பாக்கணும். மொபைல் போன் ஃபுல்லா அலோட் கிடையாது. இந்த மாதிரி ஊர்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு படம் பாக்குறது சும்மா கிடையாது. சென்சார் போர்டுக்குமே அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆனா சென்சார் போர்டுல எங்க பிரச்சனைனா, இந்த ஒரு 3 மாசம் கேப் இருந்துச்சு. இந்த 3 மாசத்துக்குள்ள அவங்க கிட்ட அந்த படம் அப்படியே தங்கி அதை எவனோ ஒருத்தன் எடுத்து தேடி போட்டுருக்காங்க. இதுக்கு வந்து அரசாங்கமும் உடனே தான் இருக்கு. இல்ல அவங்க பர்மிஷன் எல்லாம் நடக்காது உண்மையிலேயே. இல்ல அதுதான் என்ன சொல்றேன்னா, முதல்ல இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து சென்சார் போர்டு நீங்க வைத்தால போது வாந்தி மயக்கன்றீங்க நீங்க அங்க ஒர்க் பண்ற ஆபீசருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அல்டிமேட்டா என்ன பண்றீங்கன்னாக்கா TN 2026 ஒரு படத்தை வர்றீங்க, அதுவும் அரசியல் சார்ந்த படம். ஏன்னா அதை மட்டும் வர்றீங்க தேர்தல் ஆணையம் கையில வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னாக்கா, அதாவது அரசியல்ல நிக்கிற அந்த போட்டிய வேட்பாளர்கள்ல யாரோ ஒருத்தர் நடிச்ச படத்தை நாங்க விட மாட்டோன்றீங்க. அப்ப சீமா நடிச்ச எல்லைக்கு படத்தை ஏன்டா வர்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதுல. இந்த மாதிரி இவங்களுக்கா தேவைப்படுற எல்லாத்தையும் வந்து பூசி மொழிக்கிறானுங்க. ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். சும்மா இதெல்லாமே வந்து மக்கள் உண்மையில நல்ல தக்க பதிலடி கொடுப்பாங்க கண்டிப்பா. இது வந்து சும்மா ஒட்டு போடுவானுங்க. எப்படி வந்து கரூர்ல 41 பேரை கொண்டு இவங்களே கொல்லி வச்சுட்டு விஜய் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பண்ணானுங்களோ, அந்த மாதிரி இவங்களே எடுத்து லீக் பண்ணிட்டு விஜய் தான் லீக் பண்ணிட்டாருன்னு சும்மா சொல்லுவானுங்க. மக்களுக்கு தெரியும் இது நடந்துச்சு. எங்களுக்கு எந்த ஒரு முட்டா பயிலுமே அதை யோசிச்சு பாருங்க. நீங்க படத்தை தியேட்டர்ல பார்க்க விருப்பப்படுவானா, இல்லைன்னா இந்த மாதிரி லீக் பண்ணி விருப்பப்படுவானா? ஓடிடியில விடுறா, நாங்க கொண்டாடுறோம் இல்லன்னு சொல்லல. நாங்க இப்படி லீக் பண்ணியா யோசிச்சு பாருங்க. ரொம்ப மொக்கையா இருக்கு. ரொம்ப எப்படி சொல்றது,
அவங்க முதல்ல எங்கெங்க லீக் ஆயிருக்கு அதெல்லாம் முதல்ல அட்ரஸ் பண்றதை பார்ப்பாங்களா? உங்களுக்கு அறிக்கை விட்டு இன்னும் 10 பேர் பாருன்னு சொல்லி விடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்க அவங்க இடத்துல நீங்க அவங்க இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்கன்றதை யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு காரைக்குடியில பிரச்சாரம் பண்ணாருன்னா கூட அவரோட மைண்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கடைசி படம் மலேசியால அவ்வளவு கிராண்டா நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது ஃபேர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இப்படி கொண்டாடுவாங்க அப்படி கொண்டாடுவாங்க நிறைய யோசிச்சிருப்பாரு. ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம வெளியில லீக் ஆகும். அவர் மன எப்படி இருக்கும் மனநிலை யோசிச்சு பாருங்க. நீங்க அவ்வளவு மோசமா இருக்கு. எங்க கிட்ட வேற ஆப்ஷனே இல்லாம நாங்க எடுத்து லீக் பண்ணு சொன்னா நீ ஒரு நியாயம் இருக்கு. ஓடிடின்ற பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுல எப்ப வேணா உள்ளமே. இப்ப விடாத, தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி விடு, அது மட்டுமே பேசு பொருளா மாறும். 4 நாளைக்கு ஜனநாயகன் படம் மட்டுமே பேசு பொருளா மாறும். அப்படி இருக்கும்போது அப்ப எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பூஸ்டா இருக்கு. ஏன் இப்ப விடணும், ஏன் லீக் பண்ணி விடணும்? ஆனா இதெல்லாம் பண்றதுக்குள்ள திமுக காரங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. படத்தை லீக் பண்ணது வந்து ஆப்வியஸா ஒரு ஃபேனா பார்க்கும்போது டிசப்பாயின்மெண்ட் தான். ஒரு சினிமா ஃபேனா பார்த்தா அது இன்னும் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு ஒரு படம் எல்லாருக்குமே சோறு போட போகுது, அதாவது இந்த சினிமாவில் இருக்க மீடியாவில் இருக்கவங்களாம் சோறு போட போகுது அப்படின்னா அது ஜனநாயகம் தான். ரிவ்யூ எடுக்கிறவன் ரிவ்யூ எடுப்பான், படத்தை பற்றி பேசுகிறவன் ரிவ்யூ கொடுக்குறவன் அதை பற்றி வச்சு இது பண்ணுவான், தேட்டருக்காரனுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ், அந்த மாதிரி அந்த படத்தை வச்சு மட்டுமே பாசிட்டிவாக நிறைய விஷயம் இருந்தது. பட் இப்போ ரிலீஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இதனால அடிபடுமான்னு கேட்டா அடிப்பட வாய்ப்பு இருக்கு. பட் பெரிய லெவலெல்லாம் அடி வாங்காது. ஏன்னா இப்போ என்னெல்லாம் கேட்டீங்கன்னா படம் ரிலீஸ் ஆச்சு, நான் அந்த வந்த ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், ஓகே இதுக்கப்புறம் அந்த ஜனநாயகன் ஹேஷ்டேகே வந்து இது பண்ண முடியாது, அந்த ஹேஷ்டேக்கும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. நான் ஒரு 2 ஃபோட்டோ பார்த்தாலும் திருப்பி எல்லாமே லீக் ஆகிடும். ஸோ அதனால அப்போயே வந்து அதை ரிப்போர்ட் பண்ணி நான் இது பண்ணிட்டேன். தேட்டரில் வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு அந்த ஒரு சின்ன கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா சினிமாவுக்கு வர்றதும் வேஸ்ட், சினிமாவை பார்க்கறதும் வேஸ்ட். இந்த சினிமாவை லவ் பண்ணாமல் சும்மா இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்க மேபி பார்ப்பாங்களே தாண்டி இது டவுன்லோட் பண்ணது. மற்றபடி இந்த சினிமாவை ரசிக்கிறவன் விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டு டிவிகேயோட பவர் என்னன்றதை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஆமாம், ஆக்சுவலாக அது ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவன் எந்த அளவுக்கு தெளிவாக இருந்தா அவன் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விடுறான், இங்கே பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் போகுது, அதனால படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கிறேன். அவன் போட மாட்டேன்னு சொல்லு, என் வேலை நான் போடுவேன், நான் போட்டே தீருவேன். ஆனா அது எப்போ போடணும் அப்பதான் போடுவேன். இப்போ பொலிட்டிக்கலா நிறைய விஷயம் போகுது, இந்த டைம் அவனுக்கு கூட ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் இருக்கு. ஓஹோ எல்லாரும் போட்டு குத்துறாங்க, நம்மளும் இந்த டைம் ஒரு ஒரு ஊமை குத்தா வாங்கணும் அவன் யோசிக்கிறான். அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம நிலைமை நினைக்கிறேன். இதுக்கும் பாலிடிக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த பக்கம் இருந்து பார்த்தா ஆமா, இந்த பக்கம் பார்த்தா இல்லை, அவ்வளவுதான். நீங்க ஒரு காமன் ஆடியன்ஸ்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பத்தி தெரியாது. ஆனா நீங்க ஒரு சினிமால இருந்து ஒரு மீடியால இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரி இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், யார் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கலா இது எந்த மூவ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சென்சார் போர்டு என்னன்னா யாரா இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து இப்ப படத்தோட இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா படத்தோட டீம் தான் வந்து இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவை இல்லை, இந்த ஓட்டுக்காக அவங்க பண்றாங்க அப்படின்னா ஓடிடில ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன் இதுவா வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அது பணம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் வரும். எந்த விதமான ப்ராஃபிட்டும் இல்லாம அவங்களே நைட்டோட நைட்டா அதுவும் HD பிரிண்டோட வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா? சரி இப்ப அப்பயும் நீங்க வந்து கேட்பீங்க, ஓட்டுக்காக அவரே பண்ணிருப்பாரு, ஒரு சிம்பத்திக்காக பண்ணிருப்பாரு. சிம்பத்திக்காக இப்படி பண்ணா ப்ரொடியூசர் சைட்ல இது தெரிய வந்ததுன்னு வைங்களேன், அது ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கும். இது வந்து வேற விதமா மாறிடும். நாளைக்கு இப்ப விஜய் வந்து அவரே வந்து இது ஒரு சிம்பத்திக்காக அவரே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இப்பெல்லாம் பண்றாருன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா? நாளை பின்ன இது இவர் தான் பண்ணாருன்னு வெளியில மட்டும் ப்ரூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மார்க்கெட்டே காலி. புரியுதா? யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு செயல் அவர் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி பண்ணவும் தேவை கிடையாது. இல்ல இது வந்து நான் நிறைய இந்த ட்விட்டர்ல வந்து நான் நிறைய போஸ்ட் பார்த்துட்டேன். அஜித் போட்டோலாம் இருக்கு. ஆனா அந்த அக்கௌண்ட்டை போய் பாருங்க, 12 ஃபாலோவர் 10 ஃபாலோவர் அக்கௌண்ட் எப்போ கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா நேற்று நைட்டு 12 மணிக்கு. நீங்க லேட்டஸ்டா பாக்குற விஜய் அந்த அஜித் போட்டோ, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சாரோட அவரோட அவங்க போட்டோ எல்லாம் இருக்கிறது நேற்று நைட்டு பண்ண புது அக்கௌண்ட். 12 ஃபாலோவர்ஸ் இருக்கு. அந்த 12 ஃபாலோவர்ஸ் எப்படின்னா இந்த நைட்டு வந்து இவன் லிங்க் போடுவான் ஆவலா காத்துக்கிட்டு இருந்து ஃபாலோ பண்ணிருப்பானுங்க, அவ்வளவுதான். இது ஒரு நரேட்டிவ் தாங்க. இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்க போகுதுன்றது, அவ்வளவுதான். படம் ஃபுல்லாவே லீக் பண்ணிட்டாங்களா இல்ல ஒரு சில சீன்ஸ் தானா? ஏன்னா ஒரு சில சீன்ஸ் தான் கேள்விப்பட்டேன். ஒரு சில சீன்ஸ்னா அதை நானும் அப்படியா, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா நான் பார்க்கல இன்னும் அந்த சீனு. ஷாக்கிங்கா இருக்கு. இது ஒருவேளை பொருளையா இருக்குமோ அப்படின்ட்டு தோணுது. பொருளையா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அது படமா வந்தபோது ஃபுல்லா பார்க்கும்போது தான் அது வந்து ஒரு பவர் பேக்டா இருக்கும். கொஞ்சம் சீன் லீக் ஆயிடுச்சுனாலுமே அது அந்த படத்தோட வெயிட்டேஜ் கண்டிப்பா கம்மி பண்ணும். இருந்தாலும் தளபதிக்கு வந்து பார்ப்பாங்க. அது லீக் ஆகிருக்க கூடாதுன்னு நானே யோசிக்கிறேன். பார்க்கலாம்.
கண்டிப்பா பயங்கரமான ஒரு இழப்பா தான் இருக்கும். ஏன்னா அந்த சீன் வந்து அவங்க எவ்வளோ யோசிச்சு அதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது அழகா லீக் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆமா கண்டிப்பா. ஆமா இப்போ எடுத்தவங்களும் அதான் யோசிப்பாங்க, பார்க்க வரவங்களும் அதான் யோசிப்பாங்க. அது லீக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா மொத்த டீம் வருத்தப்படும், பயங்கரமா வருத்தப்படுவாங்க. அவன் ஃபேன்ஸுமே வருத்தம் தான் படுவாங்க. கண்டிப்பா லீக் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா அது வந்து எவ்வளவு பெரிய உழைப்புன்னு நம்ம ஒரு சில படத்துல நானுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். நானும் சின்ன ஆக்டர் மாதிரி தான் இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு ஒரு படைப்பை வந்து வெளியே லீக் பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து ஏத்துக்கவே முடியாது. அது வந்து பெரிய துரோகம்னு சொல்லலாம். கூட இருந்தவங்களே அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய துரோகமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு ஆக்டரா இருக்கிறதும் சரி, ஒரு டைரக்டரா இருக்கிறதுமே சரி, ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பு அது. அந்த அந்த இதை டெலிவர் பண்ற வரைக்கும், அது தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகி மக்களோட தீர்ப்பு வர வரைக்கும் அதை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும். அது கண்டிப்பா லீக் ஆகக்கூடாது. ஆச்சுன்னா அதை லீக் பண்ணவங்க கண்டிப்பா ஒரு தவறான ஆளாக தான் இருக்கும்.